ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं जनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की शील प्रभुपाद की जय गौर प्रेमानंदे हरि हरि ओम। ओके, हरे कृष्णा. பகவத்கீதை வந்து ரெண்டாவது எடுத்துக்கோங்க. ரெண்டாவது அத்தியாயம் 56வது ஸ்லோகம். ஓகே, 56 2.56 எடுத்துட்டிங்களா? சொல்லுங்கள், எடுத்துட்டிங்களா பார்க்கலாம். எடுத்தீங்களா மாதாஜி? கிஷோரி மாதாஜி? ஓகே ஓகே, சரி, வீட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்லோகம் படிக்கிறோம், கொஞ்சம் படிச்சுட்டு நான் கூப்பிட்றேன். எல்லாம் இல்லை முக்கியமான ஸ்லோகம் தான். ரெண்டாவது நிறைய முக்கியமான ஸ்லோகம், அதுதான் அப்படி தெரியும். ஓகே, 2.56 படிக்கிறேன். படிச்சுட்டு நான் கூப்பிட்றேன் உங்களை எல்லாரையும். துர்கே சந்திக்னமனா சுகேஷு விகதஸ்பிரஹா வீதராஹ பயக்ரோதா சிததீர்முனிருச்யதே. துர்கேஷு நிர்விக்னமனா சுகேஷு விகதஸ்பிருஹா வீதராஹ பயக்ரோதா சிததீர்முனிருச்யதே. யார் வந்து மனதில் ஆசினி ஸ்லோ எடுத்துக்கோ. யார் மனதில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்காங்களோ 3 விதமான துயரங்கள்னால, அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்வீகா. அதனால எல்லாம் ரொம்ப ஏதாவது நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்காங்களோ, ஹாப்பியாகவும் கிடையாது, டிஸ்டன்ஸும் தூக்கமும் இல்லை. யார் வந்து பற்றுதல், பயம், கோபத்தில் விடுபட்டுருக்காங்களோ அவங்க தான் சித்திதீர் முடின்னு கேட்குறார் அர்ஜுன். யாருன்னு? அவர் தான் சித்திதீர் முடி, சேஜ் ஆஃப் ஸ்டெடி மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் பிரபா விளக்கம் கொடுத்துருக்காரு. முடினால என்னென்னா நாசா ஒரு இசியஷ மதம் நாம். ஒரு முனிவர் வந்து இன்னொரு முனியோட டிஃபர் ஆகும், அதுதான் முனிவர். ஓகே, 2 பேரும் சேமாக சொன்னால் முனிவர் கிடையாது. முனிங்கிறது மன அளவில் இருப்பாங்க, மனத்திலே கோட்டை கட்டுறாங்களோ அந்த மாதிரி மனத்து அளவில் அவங்க சஞ்சனம் செய்வாங்க. ஓகே, சிததீர் முனிங்கிறது கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் படிக்கிறது. ஓகே, வாசுதேவ சர்வதி ச மகாத்மா சுதில்லமஹா. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண உடலில் இருக்கவங்க 3 விதமான குணங்களையும் 3 விதமான குணங்களுக்கு அப்பால் மனதை அடக்கி 3 விதமான துவயங்களுக்கு உட்படாமல் இருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கிருஷ்ணாவுடைய கருணைன்னு நினச்சிடறாங்க, ஏற்றுக்கிறாங்க. தத்தேன காம்பாம் சுசமிக்ஷமானம் புஞ்சானயேவாத்மகிருத்தம் விபாகம் ஹிருத்வாக் நமஸ்தே ஜீவேத்தை முக்திபதே ஷராயமா. இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, பகவத்கீதை 2.56 படிக்கிறோம். ஓகே, எல்லாம் எடுத்துக்கோங்க. பகவத்கீதை 2.56. ஸோ இவர் தான் சித்ததீர் முனிவர். எல்லாமே பகவானுடைய கருணைன்னு நினைக்கிறாங்க, அந்த துக்கங்களையும் கருணை நினைக்கிறாங்க. சரி, எப்போ நல்லது நடந்தால் உடனே அதை பகவானுக்கு கிரெடிட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கலாம் சித்ததீர் முனி. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட் கிடையாது. எப்படி ஒரு கிளர்க்கு வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறாரோ அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது இல்லையா? பேங்க் நஷ்டம் போச்சு ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. அவர் எந்த விதமான பெயினுக்கும் பாதிப்பாக மாட்டார். அதே மாதிரி தான் இந்த மாதிரி சித்ததீர் முனி கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்களும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க. ஓகே, பாதிப்படைய மாட்டான் அப்படிங்கிறது. ஓகே, அது படி வரட்டும். படிச்சு ஸ்லோகம். சித்ததீர் முனி. சரி, ஆசிரியப்படி
दुःखेषु अनुद्विग्नमना सुखेषु विगतस्पृहः वीतरागभयक्रोधा स्थितधीर्मुनिरुच्यते. दुःखेषु अनुद्विग्नमनः सुखेषु विगतस्पृहः वीतराग भयक्रोधा ஸ்திததீர்முனிருச்யதே. அருமையான ஸ்லோகம். ஓகே, சுகத்துலேயும் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, துக்கத்துலேயும் அவங்கள இது பண்ண முடியாது, அவங்க அஜிட் ஆக மாட்டாங்க, மனசு கொந்தளிக்காது. சுகத்துலேயும் அவங்களுக்கு என்ன கிடையாது, பற்றுதல் இல்லை, அதுலேயும் அவங்க இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே பயம், பற்றுதல், குரோதம், ஆங்கர், கோபம், இதுலேருந்து விடுபட்டவங்க. ஓகே ஓகே, ஈஸ்வரி மேரேஜ் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுகேசானுத்விக்னமனா சுகேஷு விகதஸ்பృహः வீதராக பயக்ரோதா உச்சதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபு, கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, பகவத்கீதை 2.56 பார்க்குறோம். ஓகே பிரபு. ஓகே, சார்வன் மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மேரேஜ். வீட்டில் இருக்கீங்களா, ஆஃபீஸில் இருக்கீங்களா? ஆஃபீஸுங்க பிரபுஜி. சரி, ரைட், கேட்டே இருங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்படி கேட்குறேன். ஹரே கிருஷ்ணா. உல்லஸ்வ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து ரொம்ப அருமையான ஸ்லோகம். இப்போ ஈஸ்வரி மேரேஜ் படிச்சிட்டாங்க, இப்போ அவங்க வரிசையாக படிக்கலாம். பிருந்தா மேரேஜ் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுகேஷு அனுத்விக்னமனா சுகேஷு விகதஸ்பృహः ஸ்பிருஹா. வீதராக பயக்ரோத குரோதா. குரோதானா ஆங்கர். குரோதம் ஏன் ரொம்ப குரோதமாக இருக்குன்னு கேட்போம்ல, குரோதா. வீதராக பயக்ரோத ஸ்திததீர். ஸ்திததீர் முனிர் உச்யதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. நைஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சுகேஷு அனுத்விக்னமனா சுகேஷு விகதஸ்பృహः வீதராக பயக்ரோத ஸ்திததி முனி உச்யதே. மொழிபெயர்ப்பு: மூவகை துயரங்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்படாதவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்று பயம் கோபம் இவற்றினின்று விடுபட்டவனுமே மனம் நிலை பெற்ற முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ நம்ம இந்த ஒரு லைன் வர சுற்றி வந்ததுக்குலாம் நமக்கு இந்த மனப்பாடம் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்லோக மனப்பாடம், அந்த அர்த்தமான மனப்பாடம். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள், பகவான் சொன்ன வார்த்தைகள்னால மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கணும். ஓகே, ஆமாம். துகேஷ் அனுத்விக்னமனः சுகேஷு விகதஸ்பృహः வீதராக பயக்ரோதா ஸ்திததீர் முனிர் உச்யதே. நான் கேட்பார்ல, ஸ்திததீர் முனி எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், அப்புறம் இப்போ வந்து கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே, ஆர்வம் பிரபு படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. துக்கேஷனுத்விக்னமனः சுகேஷு விகதஸ்பృహः வீதராக பயக்ரோத ஸ்திததீர் உச்யதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். பொருள் படிக்க. இல்லை வேணாம், போதும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுதாமதாஜி. பிரபுஜி, இப்ப எதை படிக்கிறாங்க? பகவத்கீதை எந்த பேஜ்? பகவத்கீதை 2.56 இருங்க, பேஜ் நம்பர் தெரியலையே. பிருந்தாவதி சொல்லுங்க மாதாஜி, எந்த பக்கம்? 150. 150. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதே 150 படிங்க மேடம். சுதாமதி படிங்க. 154 பிரபுஜி. 54 154 எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளதான் இருக்கும். 2.56 ஸ்லோகம், 2வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம். ஓகே, படிங்க சுதாமதாஜி. சுகேஷ அனுவிக்னமனः சுகேஷு விகதஸ்பృహः வீதராக பயக்ரோத
ஸ்திதித ஸ்திததீர் முனீர் உச்சதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. துக்கே சனு அனுத்விக்னமனா சுகேஷு விகத சுப்ரபா வேதராக பயாக்ரோதோ சுதித்த தீர் முனீர் உச்சயதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனமுடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றில் இருந்து விடுபட்டுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முடிவன் என்று அழைக்கப்படுகிறான். பிரபு காலையில சர்வீஸ் போயிட்டோம் பிரபு, அதான் அட்டன் பண்ண முடியல மாதாஜி கிளாஸ். சொன்னாங்க நீங்க போயிட்டீங்க சொன்னாங்க. ரைட். அட்டன் பண்ணலைன்னா சிம்பிள் சர்வீஸ் தான் மாதாஜி பிரபு போவேன். அங்க போய் அவங்க இருக்காங்க. 42 ஸ்கூலுக்கு போய் பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறாங்க பிரபு மாதாஜிஸ் எல்லாம். ஓ சரி. அங்க போய் பகவத்கீதை ஸ்லோகா டெஸ்ட், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எல்லாம் போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில 3 பசங்களை செலக்ட் பண்ணி ஜென்மாஷ்டமிக்கு அவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுப்பாங்க. அதுக்காக மாதாஜிஸ் எல்லாம் அங்க போறதுனால இங்க பக்கத்துல இருக்கல எங்களை கூப்பிடுறாங்க. அவ்வளவுதான். வசந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. துக்கேஷு அனுத்விக்ன மனஹ துக்கேஷு விகத ஸ்பிருஹ வீதராக பய க்ரோத ஸ்திததீர் முனீர் உச்சதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். லட்சுமி அட்வொகேட் மாதாஜி படிங்க. எடுத்துட்டீங்களா? நீங்க புக் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் பிரபுஜி. படிங்க. ஸ்லோகம் 57 56 துக்கேஷ்வ அனுத்விக்னமானஹ சுகேஷு விகதஸ்புருஹக் வீதாராக பயக்ரோத ஸ்திததீர் முனீர் உச்சதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. உல்லாசமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. துக்கேஷ்வனு விக்னமானக சுகேஷு விகத ஸ்பிருஹ வீதராக பயக்ரோதக ஸ்திததீர் முனிருச்யதே. மூவகை துயரங்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்படாதவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்று பயம் கோபம் இவற்றினின்று விடுபட்டவனுமே மனம் நிலை பெற்ற முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பிரபு. 2003 எடிஷன். என்ன மாதாஜி? இது கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு இந்த புக்ல. முதல்ல உள்ளதா? சரி சரி சரி. இது 2003 எடிஷன் பிரபு. இருக்கலாம் பிரபு, இருக்கலாம் மாதாஜி. இருக்கலாம். பேஜ் நம்பர் கூட வித்தியாசம் இருக்கு பிரபு. பேஜ் நம்பர் கூட வித்தியாசம் இருக்கு. சரி. 159 எங்க பேஜ் நம்பர். ஆமா 156 எங்களுக்கு. ஓகே. சரி பாருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே லட்சுமி மாதாஜி நீங்க படிங்க. லட்சுமி மங்களூர் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ ஸ்திததீர் உச்சதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்ப மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
இல்லை அக்ஷய் மேனகாஜி. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. துக்கேஷனுத்விக்னமனா கேஷு விகதஸ்புருகः பீதராக பயக்ரோத ஸ்ததீர்முனி ருச்யதே. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்திரு அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியா ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு மூவகை துயரங்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்படாதவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்று பயம் கோபம் இவற்றினின்று விடுபட்டவனுமே மனம் நிலை பெற்ற முனிவன் என்றழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.